விஷன் தெரப்பினா என்ன? ஓகே, விஷன் 6-6ன்னு ஒன்று இருக்குது. விஷுவல் சார்ட்டில் லாஸ்ட் லைன் வரைக்கும் உங்கள் கிட்னால படிக்க முடியுது அப்படின்னா அதுதான் விஷன் 6-6ன்னு சொல்லுவோம். விஷன் 6-6 இருந்துமே உங்கள் கிட்ஸ் வந்து அகாடமிக்ஸில் ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷுவல் ப்ராசஸிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். விஷுவல் ப்ராசஸிங்னா என்ன? ஒரு குழந்தை கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்தும் அவங்க பிரெயினால் அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது விஷுவல் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். விஷுவல் ப்ராசஸிங்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், விஷுவல் டிஸ்கிரிமினேஷன். இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஷேப்ஸுக்கு அவங்களால டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாதது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிக்கும் டி அப்படின்ற லெட்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறது, பிக்கும் கியூக்கும் தெரியாமல் இருக்கிறது, சில பேருக்கு 9 and 6க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் கண்டர் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ் இருக்கலாம். லைக் வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து புவராக இருக்கும், அவங்க வந்து ஒரு சென்டென்ஸுக்கு நடுவில் இவ்வளோ கேப் விடணும்னு தெரியாது, 2 வேர்ட்ஸுக்கு நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு தெரியாமல் இருப்பாங்க. இன்னொன்று வந்து விஷுவல் ஃபிகர் கிரவுண்டாக இருக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து அதில் பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு லெட்டரையோ இல்லை ஒரு ஷேப்பையோ எடுத்துகிட்டு வர சொல்லும்போது அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறது. இன்னொன்று விஷுவல் மெமரி. லைக் ஒரு விஷயத்தை அவங்க படித்தோன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் இதை எந்த இடத்துல எங்கே எந்த பேராகிராஃபில் படித்தோன்னு அந்த கிட்டுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுலையாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விஷுவல் ப்ராசஸிங்கில் டிலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம விஷன் தெரப்பி கொடுக்குறோம். விஷன் தெரப்பி மூலியமாக இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் கிட்ஸும் அவங்க அகாடமிக்கில் நல்லாவே பிரைட் அண்ட் ஷைனாக இருப்பாங்க.